السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: أفضل النساء أهل الجنة خديجة بنت خويلد إلى آخر الحديث. வையகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்ல அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். உலகத்திற்கு அருட்கொடையாக வந்துதைத்த எமது உயிர் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்கள் உத்தம தோழர்கள் அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்பற்றி வாழக்கூடிய மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் அல்லாஹுனுடைய சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியினூடாக இன்றைய தினம் உம்மஹாத்துல் முஃமின்களில் முதன்மையானவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிகவும் உகப்பானவர்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மிகவும் நேசித்த, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய துணைவியார்களில் முதன்மை இடத்தை வகிக்கக்கூடிய சையதத்துனா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய சில வரலாற்று தகவல்களை பார்க்கலாம். சையதத்துனா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மக்காவில் காணப்பட்ட ஒரு தலைவியாக, ஒரு சீமாட்டியாக, பெரும் வர்த்தகத்துக்கு சொந்தக்காரராக சையதத்துனா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்களுடைய சொத்து விவரங்களை சொல்லுகின்ற போதும் அவர்களுக்கு எண்ணிலடங்காத அடிமைகளும் பல நிலங்கள் பல சொத்துக்கள் காணப்பட்டது. இவ்வாறு காணப்பட்ட சையதத்துனா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தங்களது அரண்மனையில் வீற்றிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே யஹூதி மதகுரு ஒருவர் சையதத்துனா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். அந்த வீட்டை கடந்து ஒரு வாலிபர், இளம் வயதுடைய ஒரு சிறுவர் செல்கின்றார், ஒரு வாலிபர் செல்கின்றார். அப்போது அந்த மதகுரு குறிப்பிடுகின்றார், தற்பொழுது உங்களது அரண்மனையை கடந்து ஒரு வாலிபர் செல்கின்றார், அவரை அழைத்து வரும்படி உங்களது பணிப்பெண்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள். உடனே ஒரு பணிப்பெண் சென்று, வாலிபரே, உங்களை எனது எஜமாட்டி அழைக்கின்றார், வாருங்கள் என்று அரண்மனைக்கு அழைத்து வருவார். அழைத்து வந்ததற்கு பின்னால் அழைத்து வரப்பட்டவர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அந்த மதகுரு, அந்த ஹைபர் குறிப்பிடுகின்றார், உங்களது ஆடையை உயர்த்தி உங்களது வயிற்று பகுதியை, உங்களது உடம்பு பகுதியை காட்டுங்கள் என்று குறிப்பிடுவார். குறிப்பிட்டு விட்டு ஒரு அடையாளத்தை பார்த்து விட்டு சொல்வார்கள், இதுதான் நுபுவத்தினுடைய முத்திரை உங்களது மேனியில் நான் பார்க்கின்றேன், நீங்கள் தான் இந்த உலகத்தில் அனுப்பப்படக்கூடிய ஹாத்தமுன் நபியின், உங்களது உடம்பில் நான் இந்த முத்திரையை பார்க்கின்றேன். இந்த செய்தியை கேட்டவுடன் சையதத்துனா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், ஏ மதகுருவே, நீங்கள் இவரை பற்றி ஆய்வு செய்து இவரை பற்றி தேடிக்கொண்டிருக்கின்ற என்ற செய்தி அவர்களது சாச்சாவிற்கு தெரியுமாக இருந்தால் உங்களுக்கு மிக பெரும் சோதனை ஏற்படும், இதற்கு பிறகு இவ்வாறான விடயங்களில் ஈடுபட வேண்டாம் என்று சையதத்துனா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார். இவ்வாறு சென்று விட்டதற்கு பின்னால் அவர் சொல்லுவார், இவர்கள்தான் இந்த உம்மத்திற்கு அனுப்பப்படக்கூடிய கடைசி நபியாக இருக்கின்றார், இவரை மக்காவில் உள்ள ஒரு சீமாட்டி, ஒரு எஜமான் பெண்மணிதான் இவரை திருமணம் முடிப்பார் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சிஃபாத்துகளை, அவர்களது வர்ணனைகளை குறிப்பிடுவார். இதை குறிப்பிட்டதிலிருந்து இவர்களை திருமணம் முடிக்கக்கூடியவருடைய பேர் இன்னதுதான் என்று, இவர்களை ஹதீஜா நாயகி அன்னவர்களை திருமணம் முடிப்பார்
என்ற செய்தியை கூட அந்த ஃபாதரியார் குறிப்பிட்டு விடுவார். இவர் குறிப்பிட்டு விட்டாலும் அவர்களது மனதில் ஒரு சந்தேகம். இவர்கள் தங்களது சாச்சாவினுடைய மகனான வரக்கத் பின் நௌஃபல் அவர்களிடத்தில் சென்று இவ்வாறு ஒரு ஃபாதரியா, இவ்வாறு ஒரு யகூதிகளில் ஒரு மதகுரு இவ்வாறான விடயங்களை என்னிடத்தில் குறிப்பிட்டார், இது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்று வரக்கத் பின் நௌஃபல் அவர்களிடத்தில் வினவுவார்கள். அதற்கு அவர்கள் சொல்வார்கள், நான் தௌராத் வேதத்தில் படித்திருக்கின்றேன், அவர்களுடைய சிஃபாத்துகள் இவ்வாறு தான் காணப்படும், அவர்களை மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷி கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு சீமாட்டி தான் திருமணம் முடிப்பார், இவ்வாறான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால், அவர்களை திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமாக இருந்தால் அதை செய்து விடுங்கள், அதன் மூலம் நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக ஆகுவீர்கள், அவர்களுக்காக உங்களுடைய செல்வத்தை செலவழிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் அதை ஒருபோதும் தவற விட்டு விடாதீர்கள் என்று வரக்கத் பின் நௌஃபல் சையதத்துனா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு குறிப்பிடுவார். இவ்வாறு இந்த செய்தியை கேட்டதிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி உண்டான நேசம், அன்பு சையதத்துனா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மனதில் ஆழமாக பதிய ஆரம்பித்து விட்டது. இவ்வாறு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நன்றாக பராமரித்து கொண்டு பாதுகாத்து கொண்டிருந்த அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுவார்கள், மகனே, எனக்கும் வயது சென்று விட்டது, எனக்கு இப்போது சம்பாதிப்பதற்கு உடம்பில் பலன் குறைந்து விட்டது, ஆகவே நாம் மக்காவிலே ஒரு செல்வந்தி சையதத்துனா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பலருக்காக தங்களது பொருட்களை கொடுத்து, சொத்துக்களை கொடுத்து அதில் வியாபாரம் செய்து வருகின்ற போது லாபத்தில் பல மடங்குகளை கொடுக்கின்றார். ஆகவே நீங்கள் விரும்பினால் அவர்களிடத்தில் சென்று வியாபாரத்திற்கு செல்வதற்காக சில உதவிகளை கேட்போம் என்று தனது மகனாரிடத்தில் எடுத்து எம்புகின்றார். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதற்கு சம்மதிக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் சையதத்துனா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களது வியாபார குழுவை வேறு வேறு நாடுகளுக்கு அனுப்பி, சூக்குக்கால் போன்ற சந்தைகளுக்கு அனுப்பி பொருளீட்டுவதற்காக அனுப்புவார்கள். இவ்வாறு வியாபாரம் செய்து லாபம் ஈட்டி வருகின்ற போது அவர்களுக்கு பன்மடங்கான கூலியை கொடுப்பார்கள். இவ்வாறு அவர்களும் ஆள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம்தான் சையதத்துனா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் எமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போகின்ற சந்தர்ப்பம், இரண்டும் தோதுபடுகின்ற. இவ்வாறு வியாபார குழு சென்று, இந்த சரித்திரம் நீண்டது, சென்று வருகின்ற போது தனது அடிமை சையதத்துனா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அடிமை மைசரா அந்த வியாபார பயணத்தில் அவர் கண்ட பல அற்புதங்களை வந்து சையதத்துனா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் குறிப்பிடுவார். இவ்வாறு தான் நாங்கள் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் எல்லாம் இவர்களுக்காக 2 மலக்குகள் குடைபிடித்து கொண்டு வருவார்கள், எந்த ஒரு வெயிலும் எங்களை அணுகியது கிடையாது, இவ்வாறு எல்லா விடயத்தையும் சொல்லிவிடுவார்கள். இதை சையதத்துனா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வியாபார குழுக்காக சென்று கரவான் குழுவில் சென்று திரும்பி வருகின்ற போது தங்களது மாளிகையில் மேல் மாடியிலிருந்து பார்ப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நிழல் பிடித்து 2 மலக்குமார்கள் வருவதை காண்கின்றார். தனது அடிமை சொன்ன விடயமும் அவர்களுடைய மனதில் இருக்கின்றது, ஏற்கனவே அந்த மதகுரு சொன்ன நேசம் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களது பொருட்களை வியாபாரத்திற்காக
எடுத்து சென்று அதிகமான லாபங்களை பெற்று வருகின்ற சந்தர்ப்பத்தில் பல விடயங்கள் சேர்ந்து அவர்களுடைய அன்பு அதிகரிக்க ஆரம்பிக்கின்றது. அப்போதுதான் அதற்கு பின்னால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சய்யிதத்துனா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மனம் முடிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களது ஞாபகார்த்தமாக, அவர்களது மறைவுக்கு பின்னால் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக ஆடுகளை அறுத்து அவர்களது தோழிகளுக்கெல்லாம் பங்கு வைத்த வரலாற்றை நாம் அறிவோம். ஒரு விடயத்தை மட்டும் கூறி முடித்துக் கொள்கிறேன். இன்றைய காலத்தில் உள்ள இளம் பெண்கள் தாங்கள் எடுக்கக்கூடிய மணமகனை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அவருடைய அழகை பார்த்தோ, அவருடைய வெளித்தோற்றத்தை பார்த்தோ முடிவெடுக்காமல் அவருடைய குணங்களை அறிய வேண்டும். இன்று செல்வத்தை மையமாக வைத்து எத்தனையோ திருமணங்கள் இடம்பெறுகின்றது. என்றாலும் அதனுடைய முடிவு பிரிவில் அந்த திருமண வாழ்வு முறிவுட்டதாக உண்மையான எண்ணம் இல்லாத காரணத்தினால் அது பல பிரச்சினைகளுக்கு, பல இன்னல்களை முகம் கொடுக்கக்கூடிய திருமணமாக மாறுகின்றது. ஆகவே கணவனுக்கு உதவி செய்யக்கூடிய, கணவனை நேசிக்கக்கூடிய பெண்களாகவும், அதே போன்று தனது மனைவியை நேசிக்கக்கூடிய ஆண்களாகவும் இளைஞர்கள் மாற வேண்டும். ஏனென்றால் சய்யிதத்துனா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பொருள் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல உதவி ஒத்தாசையை சேர்ந்து செய்து தனது கணவனுக்கு எவ்வாறு நடக்க வேண்டும், தனது கணவன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது எவ்வாறான ஆறுதலை கூற வேண்டும், எவ்வாறான தைரியத்தை கூறி அவரை பலப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் நாம் சய்யிதத்துனா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய வரலாற்றை படிக்கின்ற போது மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். ஆகவே நாம் இவர்களுடைய வரலாறுகளை, இவர்களுடைய சரித்திரங்களை படித்து அதே போன்று எம் வாழ்விலும் எடுத்து நடப்பதற்கு ஏகவல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.